அண்மைச் செய்தி சென்னையில் நாளை திருமாவளவன் தலைமையில் விசிக உயர்நிலை குழு கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பான விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். இந்த உயர்நிலை குழு கூட்டம் தாவேகா பக்கம் திரும்புவதற்காகவா அல்லது திமுகவில் பயணிப்பதற்காகவா? விவரிக்கலாம். திமுக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைப்பதற்கான ஆதரவு வழங்கும்படி தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கேட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாளை தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் நடைபெறும் என்று தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை தீர்மானமாக நிறைவேற்றி உயர்நிலை குழு கூட்டத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் அடிப்படையிலேயே செயல்படுத்துவார்கள். அப்படித்தான் அவருடைய தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக நடத்துவதற்கு முன்பாக கருத்து கேட்பதற்காக உயர்நிலை குழு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த உயர்நிலை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்றெல்லாம் கேட்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு பேச்சுவார்த்தையினூடாக நடத்தப்பட்ட முடிவுகள் பிறகாக அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதுபோல கட்சியினுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலில் உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டி அதில் விவாதித்து ஆலோசித்து அதன் அடிப்படையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் முடிவுகளை எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில அந்த கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் நாளை தினம் அக்கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவருடைய தலைமையில் நடைபெறும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் அவர்கள் கூடக்கூடிய அந்த கூட்டத்தில் தாவேகாவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்வார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழலில் மற்றொரு கூட்டணிக்கு தேர்தலுக்கு பின்பாக ஆதரவு வழங்குவதா அல்லது தொடர்ந்து தற்போது இருக்கக்கூடிய அதே கூட்டணியில் எதிரணியிலே இருப்பதா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள்ல பல்வேறு கோணங்கள்ல அவர்கள் ஆலோசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த முறை விஜய் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது என்றால் திமுக கூட்டணியிலே தொடர்வதாகவும் அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் வெளியிலிருந்து ஆதரவாக அவருடைய ஆதரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சூழல்ல இடதுசாரிகள் அதே போன்று விசிக உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவு வேண்டும் என்ற நிலையில அவருடைய முதல் ஆதரவு கேட்கக்கூடிய நிலை காங்கிரசிடமும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளிடம் தான் விஜய் அவர்களுடைய ஆதரவு கேட்டிருக்கிறார். இந்த சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் தனித்து முடிவெடுக்காது இடதுசாரி கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுடன் சேர்ந்துதான் முடிவெடுக்கும் என்று அக்கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் நாளை தினம் உயர்நிலை குழு கூட்டம் நடத்துகிறார்கள். அதே போன்று சிபிஐ வரக்கூடிய 8ஆம் தேதி அவர்களுடைய மாநில கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இதுபோல் அவர்கள் கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து ஒருமித்த கருத்தாக அந்த முடிவுகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதே நிலையை தொடர்வதற்கான உறுதிப்பாடும் அதே நேரத்தில் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஆதரவினை வெளியிலிருந்து அவருடைய அரசியல பங்கேற்காம வெளியிலிருந்து அந்த ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு மிக முக்கியமான காரணியாக அரசியல் எதிரிகளாக அவர் சொல்லக்கூடியது அதிமுக மற்றும் அதனுடன் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி அதிகாரிகளுக்கு வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் பிரச்சாரமே செய்தோம் என்ற கட்சியுடைய தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகளோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஆதரவு கொடுக்காத சூழலில் அதிமுக ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்ற நோக்கத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சியரணியில் ஏறாமல் இருப்பதை தடுப்பதற்காக அவர்கள் இது போன்ற ஒரு முடிவை வெளியிலிருந்து ஆதரவு வழங்குவது போன்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இருந்தபோதும் உயர்நிலை குழு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுடைய கருத்துக்களையும் கேட்டிருந்து அதன் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பும் அதன் அடிப்படையில் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் முடிவெடுப்பார் என்ற தகவலும் கட்சியின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.